ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதின ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட டே 1 முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய டீம் இந்தியாவோட கேப்டன் ரோஹித் சர்மா என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டே 1 பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் டீம் இங்கிலாந்து வந்து ஆல் அவுட் ஆகி நம்மளுடைய டீம் இந்தியா வந்துட்டு பேட்டிங்கே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டீம் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் 246 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அஸ்வினும் ஜடேஜாவும் ஆளுக்கு 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அக்ஷர் பட்டேலும் பும்ராவும் ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. டீம் இந்தியா இப்போ 190 வேறு லெவலில் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பவுலிங்கை பற்றி தான் நம்மளுடைய ரோஹித் சர்மா பேச ஆரம்பித்தார். ஸோ பவுலிங் ரொம்பவே வந்துட்டு செமையாக போட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பிளான் பண்ணது பேஸ்பால் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்க வந்து ஆடட்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பேஸ்பால் அப்படிங்கிறது கண்டிப்பாக 5 டெஸ்ட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அந்த 5 டெஸ்ட்டில் வேறு லெவலில் இங்கிலாந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அவுட் ப்ளே பண்ணி பேஸ்பால் ஆட தான் போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் டே 1லேயே அவங்க எப்படி வந்து அந்த பேஸ்பாலை வந்துட்டு கையாளுறாங்கன்னு பார்க்கலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் ஆனால் அவங்களோட ஓன் மெடிசனை நாங்கள் அவங்களுக்கே கொடுப்போம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறது தான் ஆரம்பித்தார். இது எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் வெறித்தனமாக வந்துட்டு ஒரு வேறு லெவல் ஃபயரிங் நாங்கள் ஆடிட்டு இருந்தார். ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா சொல்லியிருந்தார். ஸோ டோட்டலாக ஸ்பின் டியோஸ் எங்களுக்கு வந்துட்டு அதில் ப்ராப்ளமே கிடையாது. வேறு லெவலில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எஸ்பெஷலி சிராஜோட ஃபீல்டிங் செம்ம எலக்ட்ரிஃபைங்காக இருந்தது. ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வரும். ஸோ அதை வந்து சிராஜ் ரொம்ப சூப்பராகவே வந்து செஞ்சு காமிச்சிருந்தார். 246 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய காம்படிட்டிவ் டோட்டல் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நாங்கள் என்ன மைண்டில் வச்சு இறங்கணும் அப்படின்னா, இன்றைக்கி டே முடியும் போது ஒரு 50லேருந்து 60 ரன், மேக்ஸிமம் 40 to 50 ரன் அப்படிங்கிறதே போதும் அப்படின்னு தான் வந்து நாங்கள் நினச்சி இறங்கணும். எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் டோட்டலாக அந்த பிளானே மாற்றி போடுற மாதிரி ஆடிட்டார். ஸோ அவருடைய அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸும் அவரோட ஷார்ட் மேக்கிங் எபிலிட்டியும் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மூச்சு விடுற நிலைமையில் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் கொடுத்தது. எல்லாருமே வந்து செமையாக வந்து வேறு லெவல் ரிலாக்ஸாக இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது சுப்மன் கில்லும் உள்ளே ஜாயின் ஆகியிருக்கிறாரு. நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய 100 ஒரு பிளேயர் இருந்து வரும்போது நாங்கள் டிரைவர் சீட்டில் இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக அவங்களை என்டர்டெயின் பண்ணோம். அண்ட் இந்த டெஸ்ட் சீரீஸ்லேருந்து நிறைய இன்புட்டை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேப்டனாக வந்துட்டு எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ அந்த இன்புட் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்னோட டீமை வேறு லெவலில் வந்து வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா சொன்னார். ரோஹித் சர்மாவோட இந்த டே 1 கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வந்து செமையாகவே டீம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நீ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.